இந்த கதை வெறும் கற்பனை மட்டுமே. இதில் வரும் பெயர்கள், இடங்கள் மற்றும் சம்பவங்கள் எதார்த்தத்துடன் எந்த தொடர்பும் இல்லை. தனியாக இருந்து இந்த வீடியோ பார்க்கும்போது மேபி உங்களுக்கு பயம் வரலாம். அப்படி உங்களுக்கு பயம் வர்ற கேரக்டராக இருக்கீங்க, இல்லை சின்ன பசங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை இப்போயே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது அப்படியே ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. நைட்டு தனியாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை ஒரு பேசஞ்சர்ஸ் பின்னாடி ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் தனியாக வண்டியை ஓட்டிகிட்ருக்கீங்க. அப்படி போகும்போது ஹைவே ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. நீங்கள் அந்த டைத்தில் மைண்டாக ஒரு சாங் வச்சு கேட்டுட்டு வண்டியும் ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கீங்க. போயிட்டு இருக்கும்போது சடனாக அவங்களோட வண்டிக்கு முன்னாடி ஒரு உருவம் நிற்கிது, இல்லை ஒரு ஆள் நிற்கிறாரு. நீங்கள் சடனாக பிரேக் அடிக்கிறீங்க, ஆனால் என்ன பிரேக் வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடியே நிற்காம அவங்களை ஏற்றுற மாதிரி சம்திங் ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் உடனே வண்டியை விட்டு இறங்கி போயிட்டு பார்க்குறீங்க, ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும்? அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கோஸ்ட் வீடியோ, அது இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்துட்டு இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்சிடென்ட் கரெக்டாக 2016 நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இது. திருச்சியில இருந்து கரூருக்கு நைட்டு வந்துட்டு சரக்கு ஏற்றிட்டு போற ஒரு டிரைவருக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். டிரைவர் பேர் வந்துட்டு சிவா, வயசு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 32 வயசு இருக்கும். அவர் எப்படின்னா வாரம் திருச்சியில இருந்து கரூருக்கு வந்துட்டு சரக்கு போய் இறக்கி விட்டு வர்றதான் அவரோட வேலையாகவும் இருக்கு. எப்பயும் போல அன்னைக்கு ஒரு நாள் சரக்கு ஏற்றிட்டு நைட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. மணி வந்துட்டு கரெக்டா ஒரு 1:20 அந்த மாதிரி டைம் இருக்கு. அப்படி அவர் ஏற்றி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்றாரு. முடிவு பண்ணி ஒரு டோல்ல எப்பயுமே நைட் டிராவல் பண்றவங்க டோல் அந்த மாதிரி இது பிடிச்சா டிராவல் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இவரும் அதே மெத்தட்ல ஒரு டோலை கிராஸ் பண்ணோம்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு டீ கடையில டீயையும் குடிச்சிட்டு அவர் வண்டியிலையும் போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு மைல்டா ஒரு சாங் வச்சு கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோடு ஆல்மோஸ்ட் எம்டி. ரோட்ல எந்த வண்டியும் இல்லை, இவர் மட்டும் தான் தனியாக டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. அந்த டைம் அவருக்கு ஒரு கால் வருது. என்னடா இந்த டைம்ல கால் வந்துன்னு பார்த்தா யாருன்னு எடுத்து பார்க்கலான்னு பாக்குறாரு. அது வந்து ஒரு அன்னோன் நம்பர் இருந்து கால் வந்துருக்கு. என்னடா அன்னோன் நம்பர் இந்த டைம் நமக்கு யாரா கால் பண்ண போறோம் அப்படின்றனால அந்த தான் இக்னோர் பண்ணுறாரு. இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டாரு. போயிட்டு இருக்கும்போது சேம் திரும்பியுமே அதே நம்பர் வந்து கால் வருது. என்னடா இது கால் வருது, ஒருவேளை அவர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கரூர் ரீச் பண்ண போறாரு. அப்படி இருக்கும்போது சரி அந்த நம்ம சரக்கு இருக்கும்ல அவங்கள்ட்ட எதுவும் கால் வருதோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த காலையுமே அட்டன் பண்றாரு. அப்படி அட்டன் பண்ணப்ப அந்த கால் அந்த சைட்ல இருந்து ஒரு பொண்ணு பேசுறாங்க. என்னடா இது நம்ம இந்த டைத்துல ஒரு பொண்ணு கால் பண்ணியிருக்காங்களே அந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுத்து வருவோம். அந்த சைட்ல இருந்து அந்த பொண்ணு சொல்றாங்க, அண்ணா கொஞ்சம் மெதுவா வண்டி ஓட்டுறீங்களா, கொஞ்சம் மெதுவா ஓட்டுங்க அப்படின்னு சொல்றோன்னா இவருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ். இந்த இடத்துல யாரும் நம்மள மெதுவா ஓட்டுன்னு சொல்றது. இப்ப லைக் நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா நீங்க வேகமா ஓட்டுறத உங்க வீட்டுல இருக்கவங்க, உங்க ஃபேமிலி இல்ல ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா டே கொஞ்சம் வேகமா நீ போற நான் பார்த்துட்டேன், கொஞ்சம் மெதுவா ஓட்டிட்டு போகணும் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல ஒரு லாரி ஓட்டிட்டு போகும்போது நைட்டு யாருமே இல்லை, ஹைவே ஃபுல்லா எம்டியா இருக்கு. அப்படி எம்டியா இருக்கும்போது யாரும் நம்மளை இப்படி சொல்லுவா, நம்மளை யாருமே பார்க்கவே இல்லை, இந்த இடத்துல நம்மளை மெதுவாக போகணும்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த வாய்ஸ் வந்துட்டு அந்த ஆனால் மெதுவாக ஓட்டணும்னு சொல்றான் அந்த குரல் வந்துட்டு அந்த சொன்ன உடனே கட்டாயிருது. இவர் யாரும் கேட்கறாரு, கட்டாயிட்டு இவர் ஒண்ணுமே புரியாம வந்துட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துல இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் அங்கிருந்து டிராவல் பண்ணி குழப்பத்தோடய போயிட்டு இருக்காரு. டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் அவர் சரக்கு இருக்கிற ஏரியா வந்துச்சுன்னா ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் தான் இடத்துல போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு ஆள் நிக்கிறத பாக்குறாரு. ஹைவே மேப்பை போட்டு யாருன்னு பார்க்கலான்னு போகும்போது ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. அப்படின்னா ஒயிட் சாரீ கட்டியிருக்காங்க. ஒயிட் சாரீ கட்டிட்டு லூஸ் ஹேர்ல தலை எதுவும் பின்னாமல் அப்படியே லூஸ் ஹேர் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு இருக்காங்க. இருக்கும்போது சரி ஒருவேளை நம்ம அந்த சரக்கு ஏற்றுறவங்க தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன், போகும்போது என்னையுமே ஏற்றிட்டு போயிருங்கன்ற சொல்றதுக்காக ஒருவேளை கால் பண்ணியிருக்கலாம். மேபி அவங்க தான் கால் பண்ணியிருக்கலாம், அவங்க தான் ரோட்லேயே நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு லாரியுமே ஸ்டாப் பண்ணுறாரு. லாரியை ஸ்டாப் பண்ணிட்டு விண்டோ ஸ்க்ரீனை எடுத்து விடும்போது நான் லாரியில் ஏற மாட்டேன், ஆனால் நீங்கள் பின்னாடி மட்டும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் புரியாமல் ஏன்டா அப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு மிரர் வழியில் பேக் சைடில் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது ரோட்டில் இல்லை அந்த ரோட்டில் இல்லை, அதுக்கு பதிலாக லாரிக்கு பின்னாடி உட்காந்துருக்கு. இவருக்கு அப்படியே அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு அடிச்சு பிடிச்சி வேர்த்துக்கிட்டு இருக்கு. தலைவனுக்கு வேர்த்துட்டு இருக்கும்போது அதே நம்பர் வந்து ரிங் அடிக்குது. இந்த டைம் ஆளு ரொம்ப பதட்டத்தில் அந்த காலை எடுக்கிறாரு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ரோட்டில் அது வேற யாரும் இல்லை, நான் தான் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இப்போ எனக்கு கூஸ் பம்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு அப்போ அந்த பெண் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அது நான் தான் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே எதுவுமே பேசுனா ஆட்டோமேட்டிக்காக கால் கட் ஆகுது. ஆளுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில.
ஆக்சிலேட்டரில் காலை இழுத்து அவன் அழுத்தினவர் தான் சரியான ஸ்பீடில் போயிட்டு இருக்காரு. அந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அந்த செக் பண்ணிட்டு அனுப்புவாங்க, அந்த மாதிரி செக் பாயிண்ட் இருக்கு. அங்கே போயிட்டு நிப்பாட்டின ஒரு பதட்டத்தில் வேகமாக இறங்கி போகும்போது அங்கே காவலில் இருந்த ஒரு ஆள் வந்துட்டு என்னாச்சுங்க, ஏன் இப்படி பதட்டத்தில் வரீங்கன்னு, இல்லை இப்படி எனக்கு ஒரு கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா இன்சிடென்ட்டுமே அவர் தெளிவாக சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது சரி ஒன்றும் இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் வந்துட்டு நைட்டு வந்துட்டு நைட் டியூட்டி பார்க்குறனால சாமி கும்பிட்டு அந்த திருநெல்வேலி வச்சிருப்பாரு. அதை எடுத்து அவருக்கு போட்டு விட்டு ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க, இப்படி ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு விபத்து நடந்துச்சு. அது என்னன்னா நைட் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போயிருக்காங்க. அவங்க வந்துட்டு நர்ஸு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நைட்டு போகும்போது அவர் என்னன்னா ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வந்துருக்கு. அந்த காலை அவர் அட்டன் பண்ணி ஸ்லோ பண்ணாமல் அப்படியே காதில் வச்சு பேசிகிட்டே போகும்போது அங்கே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, விபத்து நடக்குது. அப்படி நடந்த அந்த விபத்தில் அவங்க சம்பவ இடத்துல இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல நிறைய ஒரு அமானுஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த சைடு நைட்டு டிரைவ் பண்ணுற லாரி டிரைவர்ஸ் இல்லை வேகமாக அந்த சைடில் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்குலாம் அந்த நம்பரில் இருந்து கால் வந்து மெதுவாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆத்மா அவங்களுக்கு வார்னிங் மாதிரி கொடுக்குது. இதை யாரெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்களோ அடுத்த நாள் காலையில் அவங்களோட நியூஸ் வந்துட்டு பேப்பரில் வந்துட்டு இப்படி விபத்தில் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வருது. அதில் யார் மதிச்சு போகிறாங்களோ அவங்க மட்டும்தான் தப்பிக்கிறாங்க. இப்போ அதில் நீயும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் அங்கே முடியுது. அதுக்கப்புறம் அவர் நைட் டியூட்டிக்கு அந்த இடத்துக்கு வேலைக்கு போகல. அன்னைக்கு அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணதே இல்லை. அந்த சிம்மை அன்னையோட அவர் டீஆக்டிவேட் பண்ணது தான். அதுக்கப்புறம் அந்த சிம்மை யூஸ் பண்ணலை. இந்த மாதிரி நைட் ட்ராவல் பண்ணுறவங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க இல்லை இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியும் நடக்குமா, இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி மித்தாவே இது போயிருமா அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சுன்றது எனக்கு தெரியல. பட் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக்கை போட்டு விடுங்க, கமெண்ட்டை போடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பேய் வீடியோலாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம், இல்லை உங்கள் லைஃப்பில் எதுனா இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதையுமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பார்ப்போம் அடுத்த வீடியோவில். சூன் நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை லாங் வீடியோ வரும். சரி, ஓகே, டாடா பாய்.